உங்கள் கடைக்குள்ளே வந்ததுக்கு இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டிங்களே. அட ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு நம்ம மாயத்தில் இருக்கிற கேஎஃப்சி சிக்கனுக்கு போய் ஒரு விசிட்டை போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளும் போயிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி பண்ணிட்டாங்கன்னு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு கடைக்குள்ளே போயிட்டு ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. சரி நம்மளும் கொடுத்துட்டோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டு ஜிபேயில் இருந்தது, பாதி அமௌண்ட் வந்து கையில் இருந்தது. சரி பே ஆன் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருந்து அதை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, தம்பி நீ வந்து பாதி அமௌண்ட்டு இப்படி கொடுக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. சரி எங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சரி இருக்கிற பசிக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு அந்த கடைக்கு போயிட்டோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கடைக்குள்ளே போயிட்டோங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸ் சொல்ல போனால் சும்மா நீட் அண்ட் க்ளீனாக வச்சு வெறித்தனமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாரம் எல்ஏ கோமதி தேட்டர் போகிற வழியிலே லொக்கேட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்தனாவை நம்ம சொன்ன ஃப்ரைடு சிக்கன் எடுத்து வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சுட சுட இருக்கிற அந்த ஃப்ரைடு சிக்கனை அப்படியே அந்த மைனஸில் டிப் பண்ணி ஒரு பைட்டு வைக்கும்போது டேஸ்ட்டும் இல்லை, டீபோலியாக இருந்தது. உங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் பிடிக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ வார்ட்டை போட்டு விட்டுருங்க. எத்தனை பேருக்கு ஃப்ரைடு சிக்கன் பிடிக்குதுன்னு பார்ப்போம்.